Hello friends, welcome to vangarusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ ரோல் சொல்லிட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ரோலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு பார்த்தலாம். மைதா மாவு வந்து 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 5 போல உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு திருவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு. ஒரு கேரட் ஃபுல் கேரட்டை வந்து நான் வந்து திருவி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். சோள மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டஃப் ரெடி பண்ணிக்கலாம், மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டஃப் ரெடி பண்ணிக்கலாம், மாவு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரியே உருட்டினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, மாவு சூப்பராக ரெடி. ஸோ அவ்வளோதான், மாவு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்டஃபிங் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டஃப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பொட்டேட்டோ துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன் கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கொத்தமல்லியை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தான் இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குமே. ஸோ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை வந்து சொல்ல விட்டுட்டேன். மனுஷனுக்கு மறதி இருக்கிறது இயற்கை தானே. ஸோ வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ வந்து இப்போ மாவு வந்து ஈவனாக வந்து உருட்டியாச்சு. இதை வந்து நான் வந்து சைஸ் கரெக்டாக வந்து இந்த ரோல் வந்து திப்பியாக வராமல் கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா லைட்டாக எண்ணெய் தொட்டு அந்த ஸ்டஃபிங் இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். வச்சுட்டு அதே மாதிரியே ஈவனாக கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து ஒரு உருட்டை வேண்டாம். உருட்டியாச்சு. லாஸ்ட்டாக வந்து அந்த மாவு வந்து ஸ்டஃபிங்லாம் வந்து வெளில வராமல் இருக்க லைட்டாக மைதா மாவு பேஸ்ட் போட்டு அப்படியே இழுத்து ஒட்ட வேண்டாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரோல் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 போட்டு நம்ம எடுக்கலாம். ரவுண்டாக இருக்கனால ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும். கொஞ்சம் நவுத்தி விட்டுருங்க. ஸோ 2 போட்டு எடுங்க. பெரிய சட்டியாக இருந்தால் 4-5 போட்டு எடுக்கலாம். நல்லா வந்து பொரியட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொட்டேட்டோ ரோல் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
சூப்பரான பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், செம்ம சூப்பராக சூப்பராக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிவு வந்துச்சு. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.